பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யோசுவா புஸ்தகத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்று தினத்தில் முதல் 4 அதிகாரங்களை நாம் தியானிப்போம். 5 ஆகமங்களின் வரலாற்றின் தொடர்ச்சியே யோசுவா. மோசேயின் மரணத்துக்கு பின் இஸ்ரவேலர் யோர்தான் நதியை கடந்து சென்ற வரலாறு இதில் கூறப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் தலைமையில் 12 கோத்திரத்தாரும் கானானை வென்று அதில் குடியேறிய விபரங்களை இந்த புத்தகம் விளக்குகிறது. இந்த புத்தகத்தினுடைய காரியங்கள் இஸ்ரவேலர் கானான் தேசத்தின் மீது படையெடுத்த காலம் கிமு 1405, அதன்பின் 25 முதல் 30 வருடங்கள் வரையுள்ள இஸ்ரவேலின் வரலாற்றை இந்த யோசுவா புத்தகம் தெரிவிக்கிறது. இஸ்ரவேலின் முன்னோர்களுக்கு தேவன் தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் முழுவதையும் எப்படி கொடுத்தார் என்பதையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது. 40 வருட வனாந்திர பயணத்தின் போது யோசுவா மோசேயின் உண்மையுள்ள நெருங்கிய உதவியாளனாக இருந்தான் என்பதை நாம் வேதாகமத்திலே காண முடியும். பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் இருந்த யோசுவா மோசேயின் காலத்துக்கு பின் இஸ்ரவேலின் தலைவனாய் இருந்து வழிநடத்த நியமிக்கப்பட்டதை குறித்து நாம் இங்கே காண முடியும். இப்பொழுதும் தேவன் யோசுவாவை இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அழைத்து செய்ய கட்டளையிடுகிறார். யோசுவா என்ற பெயருக்கு கர்த்தர் ரட்சிக்கிறார் அல்லது கர்த்தரே ரட்சிப்பு என்று அர்த்தமாம். யோசுவா என்னும் பெயரின் கிரேக்க பதம் இயேசு என்பதை நாம் மத்தேயு 1:21 நாம் காண முடியும். யோசுவா தேவனுடைய மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டிற்குள் வழிநடத்தி அழைத்து சென்ற அவருடைய எதிரிகள் அனைவருக்கும் மீது வெற்றி அடைய செய்ததினால் இயேசுவுக்கு முன்னோடியாக இந்த யோசுவா இருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இந்த யோசுவாவை அழைத்து யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தின் போதும் கானானுக்குள் பிரவேசித்து அதை கைப்பற்றிய போதும் அனுபவங்கள் நமக்கு முன்மாதிரியாக எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் மக்கள் எதிரிகளை வென்று அதை சுதந்திரித்துக் கொள்வதும் விசுவாசிகள் இப்பொழுது இருக்கும் ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் கிறிஸ்துவில் உள்ள ரட்சிப்பையும் அது குறிக்கிறது. இதோ மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் யோசுவாவோடு பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். நீ மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு இந்த நியாயப்பிரமாணங்களை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாணின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை தியானிக்கும்படியாக அதை பின்பற்றும்படியாக யோசுவாவை கட்டளை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 2வது அதிகாரத்திலே யோசுவா இதோ வேவுக்காரர்களை அனுப்பி போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதையும் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினதை குறித்தும் அதை குறித்து இந்த எரிகோ ராஜா கேள்விப்பட்ட பொழுது அவர்களை பிடிக்கும்படியாக அவர்கள் சேவகர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் அங்கிருந்து வேவுக்காரர்கள் தப்பித்து வந்து வருகிறதை குறித்தும் அவர்களை அந்த ராகாப் காப்பாற்றியபடினாலே இதோ அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் இஸ்ரவேலர்கள் படையெடுத்து வரும்பொழுது அவள் காப்பாற்றப்படுகிறது குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்போது இந்த ஒரு சிவப்பு நூல் கயிற்றை எங்களுக்கு இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் வீட்டிலே 10 மாதம் சேர்த்துக்கொள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பிழைப்பு அதன் மூலமாக உண்டாவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. இந்த சிவப்பு கயிறு பஸ்காவின் ஆட்டுக்குட்டிக்கு சமம். பஸ்காவின் ஆட்டுக்குட்டி ரத்தம் இஸ்ரவேலின் வீடுகளில் நிலைக்கால்களில் பூசப்பட்டதால் அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட சங்கார தூதனால் வரும் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள். அதேவிதமாக இந்த ராகாப்பும் குடும்பத்தினரும் அவர்களிலிருந்து மீட்கப்படுவார்கள் என்பதற்காக இந்த காரியம் கொடுக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம். 3வது அதிகாரத்திலே தொடர்ந்து யோர்தானை கடந்து செல்வதை குறித்து பார்க்கிறோம். யோசுவா அதிகாலமே எழுந்து அவன் இஸ்ரேல் புத்திர அனைவரும் சித்தியும் எழுந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். அவர்கள் எப்படி கடக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவா அங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அந்த
நீங்கள் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தர் உடன்படிக்கை பற்றியும் அதை சுமைக்கிற லேவியராகி ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு பின் செல்ல வேண்டும் என்பதை உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களுடைய அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி யோர்தான் பின்னிட்டு போகிற காரியங்களை குறித்து, அதன் கடந்து போகிற காரியங்களை குறித்து, அதன் மூலமாக ஒரு 12 கற்களை ஞாபகமாக பின்வரும் சந்ததிக்கு அந்த காரியங்களெல்லாம் சொல்லுவதற்காக வைக்கப்பட்ட காரியங்களை குறித்து 4வது அதிகாரத்தில் தெரியப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களில் இந்த வசனங்களெல்லாம் படிப்போம். தேவன் தாமே நமது பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்களை, வேத வசனங்களை சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.